தமிழக அரசியலில் தற்போது நிலவி வருகின்ற சூழல் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி வருகின்றது. நடிகர் விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழகம் தனது முதல் சட்டசபை தேர்தலில் 108 தொகுதிகளை வெற்றி பெற்று அரசியல் வரலாற்றில் முக்கிய சாதனையை பதிவு செய்திருக்கின்றது. ஆனால் ஆட்சி அமைக்க தேவையான 118 எம்எல்ஏக்களுக்கான ஆதரவு இன்னும் உறுதியாகாததால் அரசியல் களத்தில் பல்வேறு திருப்பங்கள் தொடர்ந்தும் நடைபெற்று வந்து கொண்டே இருக்கின்றது. காங்கிரஸ் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளின் ஆதரவுடன் எண்ணிக்கை 116ஆக உயர்ந்ததாக கூறப்பட்டாலும் மீதமுள்ள 2 இடங்களை பெறுவதற்காக அரசியல் பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக இடம்பெற்று வருகின்றன. இதற்கிடையில் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் விஜய் தரப்பு குதிரை பேரத்தில் ஈடுபட்டிருக்கின்றது என்று குற்றச்சாட்டு இருப்பது அரசியல் வட்டாரத்தில் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. மேலும் கூட்டணி கட்சியின் ஆதரவு குறித்து முரண்பாடான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் துணை முதலமைச்சராக பதவி கோரியதாகவும் இந்திய முஸ்லிம் லீக் ஆதரவு குறித்து குழப்பம் நிலவுவதாகவும் செய்திகள் பரவி வருகின்றது. இதனால் விஜய் முதல்வராக பதவியேற்பாரா அல்லது புதிய அரசியல் தடைகள் உருவாகுமா என்ற எதிர்பார்ப்பு மக்களிடையே அதிகரித்து வருகின்றது. இதற்கிடையில் இன்று நடைபெறுகின்ற அரசியல் நகர்வுகள் தமிழக அரசியலின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கும் என்று கூறப்படுகின்றது.